நான் பாருங்க உங்க மத்தியில பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்தது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். அது கடவுள் கொடுத்தது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இதே கிருஷ்ணகிரியில ஒன்ஸ் அப்பான் டைம் நான் வந்து இதே ஊர்ல இதே கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா எங்க ஊரு அந்த ராசுவி பக்கமா அந்த ஜோதிவார் கோயில் தெருவு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஜனங்களே, பாரத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அங்க எங்க வீடு அங்கதாங்க இருந்துச்சு. அங்க எங்க அம்மா பேர் மஞ்சுளா, எங்க அப்பா பேரு மாது. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பெத்து போட்டாங்க. அது பண்ணதா அவங்க பண்ண பெரிய தப்பு. என்ன பெத்ததுதான். பெத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்க அம்மா எனக்கு 10 வயசு இருக்கும் போதே ஒரு குடும்ப பிரச்சனைனால சீமனை ஊத்தி கொளுத்திக்கிறேன்னு சொல்லி விளையாடினாங்க. விளையாட்டே வினையாய் போய் எங்க அம்மா அன்னைக்கே என்ன ஆயிட்டாங்கன்னா, அன்னைக்கு அவங்க அந்த சீமனைனால பாதிக்கப்பட்டு அவங்க உடம்பு எரிஞ்சு ஒரு 15 நாள் ஐசியூல இருந்து இறந்து போயிட்டாங்க. உடனே எங்க அப்பா என்ன செய்தாருன்னா, அவரும் அவருடைய வாழ்க்கையை பாக்குறேன்னு சொல்லி எனக்கு 2 தங்கச்சி உண்டு. அவங்களெல்லாம் நடுத்தருல விட்டுட்டு அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. எங்களை பாத்துக்கிறதுக்கும் யாருமே இல்ல. அனாதையா நாங்க அன்னைக்கு நின்னோம். எங்க மாமா என்ன சரி எங்க அம்மாவுடைய சொத்து பத்தெல்லாம் வச்சு என்ன கொஞ்சம் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்த பிறகு இவனெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டு விட்டு துரத்திட்டாங்க. நானும் போனேன் ஓடினேன் எல்லா வரைக்கும் ஓடினேன்ற மாதிரி இந்த உலகத்துல பண்ணாத அக்கிரமங்களே இல்லைங்க. வீட்டு விட்டு துரத்தின பிறகு எனக்கு இந்த உலகத்துல எனக்கு ஒரு நாலேஜும் கிடையாது. போயிட்டு இதே ஊர்ல படுக்கிறதுக்கு வழி இல்லாம அந்த சென்னை பைபாஸ் எல்லாம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் படுப்பேன். போலீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து போலீஸ்காரங்க இதெல்லாம் இங்க படுத்து இருக்கிற பிட்பாக்கெட் அடிக்க வந்துட்டியா, திருடுற வேலை வந்துட்டியான்னு சொல்லி என்னை துரத்தி விட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்தா அங்கேயும் ஒரு படுக்கிறதுக்கு இடம் இருக்காதுங்க. அந்த மாதிரி நான் துரத்தி அடிக்கப்பட்ட அப்புறம் கெட்ட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் என் வாழ்க்கையில அதுக்கப்புறமா என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தினமும் குடி, தினமும் போதை வஸ்துக்கள், தினமும் கெட்ட விஷயங்களால என் வாழ்க்கை கொஞ்சமா என் வாழ்க்கை எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சைக்கோத்தனமான ஒரு வாழ்க்கை ஆயாச்சுங்க. என்ன கேட்கறதுக்கும் பேசுறதுக்கு நான் வாய் விட்டு பேசுறதுக்கு ஒரு நாதி இல்லாதபடிக்கு அதே ஊர்ல மாமன் சித்தப்பான்னு சொல்லி 100கணக்கான சொந்தக்காரங்க எனக்கு இருக்கிறாங்க. ஆனாலும் யாருமே ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்து போயிட்டான், அவன் இருக்கிறானா இல்லையான்னு என்ன பார்க்க யாருமே வரலங்க. அது மாதிரி என் வாழ்க்கை போய்கொண்டே இருந்துச்சு. சாப்பிடறதுக்கு நாதியே இல்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கிட்டத்தட்ட பல மாதங்கள் நான் சாப்பாடு தண்ணி இல்லாம இந்த ஊர்ல இருந்தேங்க. என்னடா வழி, நான் பிறந்தது ஒரு தப்பா, நான் பிறந்தது ஒரு சாபமா, என்ன ஏன் எங்க அம்மா பெத்தாங்க, இப்படி இல்லாம ஒரு மனுஷன் வாழணுமா அப்படின்ற மாதிரி படிச்சதோ கான்வென்ட் ஸ்கூலு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையோ ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டா இருக்கிறேன். என்னடா என் வழி, இப்படி வாழ்க்கையில ஒரு பேசுறதுக்கு ஒரு வழி இல்லையே, துணி மாத்துறதுக்கு ஒரு போட்ட துணியை மாத்துறதுக்கு துணி இல்லங்க. காலையில பாத்ரூம் வந்தா எங்க போறதுன்னு கூட நமக்கு தெரியாதுங்க. ஏதோ ஒரு முழுக்காடு தேடிக்கிட்டு அந்த அளவுக்கு போகிற மாதிரி இருக்கு. எங்கேயாவது கார்பரேஷன் வாட்டர் கிடைச்சா அந்த தண்ணி தான் குடிச்சு என்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வாங்க. பசி என் உயிரை குடிக்கும். எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போய் எங்கேயாவது சாப்பிடலாம் நினைச்சா கூட நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க, திருட்டு பையன் வந்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. என்னோட கஷ்டத்தை யாருக்குமே என்னால சொல்ல முடியல. ஒவ்வொரு நாளும் சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து சந்தோஷம் தான் என்னன்னே தெரியாம என் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே இருந்தேன். கடைசியில சரி என் ஃப்ரெண்டோட ஆலோசனையால ஓசூர்ல வேலைக்கு இருக்கிறாங்க போனா அங்க போய் ஓசூர்ல வேலை செஞ்சு கம்பெனில வேலை செஞ்சு மாசம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. சம்பாதிச்சு எனக்கு கடன் பிரச்சனை எதுவுமே இல்ல, நல்லா சேமிக்க ஆரம்பிச்சேன். பணத்தை சேர்க்கும் போது எனக்கு பாத்தீங்கன்னா அப்பாடா இதுக்கு மேல நமக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை, நல்லா நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பல கெட்ட பழக்க வழக்கங்கள்ல அடிமையாகி சரீரமும் கெட்டு போய் கடைசியில என்ன விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லையா. இந்த பணம் எல்லாம் சம்பாதிச்சு பார்த்தாச்சு, ஆனாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே, ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே. நமக்கு கூட நமக்கு இவங்களா இருந்தா சந்தோஷமா இருக்குமா நினைச்சு எனக்கு ஒரு உண்மையான சந்தோஷத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. மத்தவங்க எல்லாம் பார்க்கும் போது எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு மட்டும் இவ்வளவு ஏன் கொடுமை அப்படின்னு சொல்லி பணம் வரும்போது எனக்கு என்ன கிடைக்கல, ஒரு சந்தோஷம் கிடைக்கலங்க. ஒரு நாள் எதிர்ச்சியா என் கூட வேலை செய்யற ஒரு நண்பன் சொன்னா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போனேன்னு சொன்னா அங்க உனக்கு நல்ல ஒரு கடவுளுடைய வசனம் சொல்லுவாங்கப்பா, உனக்காக ஜெபம் பண்ணுவாங்கப்பா, உன் வாழ்க்கை ஒரு மாற்றம் வரும்னு சொன்னாங்க. நான் பாத்தீங்கன்னா அங்க ஒரு 15 நாள் கிளாஸ்ன்னு சொன்னாங்க. அங்க போனா ஏதோ சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் போனது. ஆனா அந்த இடத்துல போகும்போது
நான் போய் எங்க 15 நாள் இருந்தேன். அங்கதாங்க இயேசுசாமியை பத்தி அங்க சொன்னாங்க. அங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்படியாக என்னை அன்றி உனக்கு வேற கடவுள் இல்ல, நான் உன் கடவுள் என்று சொன்னாங்க. அது வரைக்கும் எனக்கு ஒரு என்ன ஆச்சுன்னா, என் வாழ்க்கையில நான் கடவுள்ன்றதே இந்த உலகத்துல இல்லப்பா. இந்த கடவுள்னு இருந்திருந்தா எனக்கு ஒரு அம்மா அப்பாவை கொடுக்காத கடவுள், எனக்கு அந்த அப்படிப்பட்ட கடவுளே தேவையில்லை. அப்படிப்பட்ட கடவுள் இருந்தாலும் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி கடவுளை மறுதளிச்சு கடவுளுக்கு அகைன்ஸ்டா தான் நான் இருந்தேன். ஆனா அன்றைக்கு அந்த வார்த்தை, நான் உண்மையாகவே ஒருத்தர் கடவுள் இருந்தார்னா அவரால மட்டும்தான் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்லி என் மனசுல பட்டது. அன்னைக்கு அவரை நம்ப ஆரம்பிச்சோங்க. அன்னைக்கு நம்ப ஆரம்பிச்ச பிறகு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஜெப கூட்டம் வச்சாங்க. எனக்கு ஜெபம் பண்ண கூட தெரியாதுங்க. அங்க எல்லாரும் சேர்ந்து அங்க என்ன பண்றாங்கன்னா ஜெபம் பண்ணி அவங்க ஜெபம் பண்றாங்க. நான் பிறந்ததுல இருந்தே நானு எந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல நான் சார்ந்தவன் கிடையாதுங்க. எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது. ஆனா இவங்க நான் ஏசப்பாவை நம்ப மட்டும் ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு ஜெபம் பண்ணேங்க. எனக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியும். ஆனா எனக்கு உண்மையான என்னுடைய கஷ்டத்தை சொன்ன கடவுளே, சாமி எனக்கு யாரும் இல்ல சாமி, என் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே நான் கஷ்டத்தின் மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய பாவத்தின் அடிமைத்தனம் இருக்குது, நிறைய விதமான கவலைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி, நீங்க இருக்கிறது உண்மைன்னு சொன்னா என்ன நீங்க சந்திங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் ஜெபிச்சேங்க. தப்பு பண்ணது எல்லாம், இந்த தப்பு பண்ண அந்த தப்பு பண்ண எல்லாம் சொல்லி அன்னைக்கு ராத்திரி நான் சொல்லிட்டு அதுக்கு அந்த ராத்திரி நான் தூங்குனேங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில நான் உண்மையா சொல்றேங்க, உங்களுக்கு முன்னாடி இந்த பைபிள் எடுத்து எந்த மொழிவு மறைவு இல்லாம உண்மையா சொல்றேங்க. அன்னைக்கு ராத்திரி நான் நான் அனுபவித்த, என் மனசை அனுபவித்த அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லைங்க. இந்த உலகத்துல எவ்வளவு சிற்றின்பம் அனுபவிச்சிருக்கிறேன், அணுவா பாவத்தை அனுபவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அன்னைக்கு இயேசுசாமி கிட்ட பேசும் பொழுது எனக்கு கிடைச்சுங்க. பல அடிமைத்தனங்க. நான் தினமும் குடிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு, தவறான படங்களை பார்க்கிற ஒரு காரியங்கள், தவறான எனக்கு நிறைய விதமான கெட்ட பழக்கம். நான் செய்யாத கெட்ட பழக்கமே எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஒரே நைட்ல, ஒரே ராத்திரியில, ஒரே ஜெபத்துல அது எல்லாமே என்னை விட்டு போயிருச்சுங்க. அன்னைக்கு என் மனசு அது இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து வைத்து மனசுக்குள்ள வச்சு புழங்கி இருந்த எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பலூன் வெடிக்கிற மாதிரி எல்லாம் வெடிச்சு, அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த கவலை எல்லாம் வெடிச்சு சிதறி ஒரு பயங்கரமான சந்தோஷம், டன்னு கணக்கா மனசுல ஒரு சந்தோஷம் வந்ததுங்க. காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துங்க. ஆமாங்க, நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்றேங்க, அதே இயேசு, என் வாழ்க்கைய மாட்டின இயேசு இன்னைக்கு என்ன வாழ வைக்கிறாருங்க. என்ன 3 வேளை நல்லா சாப்பாடு போட்டு இன்னைக்கு அவரே எனக்கு ஒரு அப்பாவா எனக்கு நடத்தி கொண்டு இருக்கிறாருங்க. எத்தனையோ ஆசீர்வாதங்களை நான் அவருடைய கரத்துல இருந்து நான் பார்த்து இருக்கிறேன்.